அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கு மிக்க நன்றி. எஸ்பி வேலுமணி கன்னியாகுமரியில் பேசிட்டு இருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிமுக எப்படியாவது வலிமையடைஞ்சிடணும், எப்படியாவது மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக வந்துடணும், நம்ம முதலமைச்சர் ஆயிரம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுல தப்பு இல்லை. எப்படி முதலமைச்சராக வருவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியே இருக்குது. அதிமுக மக்கள் செல்வாக்குள்ள கட்சி தான். ஆனால் அந்த மக்கள் செல்வாக்கை இழப்பதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவை பிளந்து, தொண்டர்களை பிளந்து, கட்சியின் விதிகளை பிளந்து தான் பொதுச்சா வரணுங்கிறதுக்காக இந்த கட்சியவே சுக்குநூறாக்குனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது தொண்டர்களுக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கட்சியை வலிமைப்படுத்தணும், எப்படியாவது நம்ம முதலமைச்சர் ஆயிரணும்னு சொல்லி கள ஆய்வுங்கிற பேரில் ஒரு 9-10 பேர் கொண்ட ஒரு குழுவை ஒன்று ஆரம்பிக்கிறார். அவங்க எல்லா இடங்களையும் போய் சுற்றுப்பயணம் போகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஒரு கள ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அந்த கள ஆய்வில் மாவட்ட செயலாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கீழே இருக்கிற கிளை செயலாளர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வும் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு தான் ஒரு ஆய்வுன்னு சொல்லிவிட்டு ஓப்பனாகவே பேசிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள். இதெல்லாம் சும்மா ஒரு கலாய்வுங்கிறது சும்மா நான் உங்கள்ட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், வேற எதுக்குமே வரலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இந்த கலாய்வு பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் வெடிக்குது. இப்போ கேபி முனுசாமி போய் அரியலூரில் பேசுகிறாரு. இது அதிமுகவுக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டம், இதில் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும், அப்படி வெற்றி பெறலை அப்படின்னா சின்ன சின்ன கட்சிகள்லாம் மேலே வளர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு, அவர் மனசை ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவரை நம்பி கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அப்படியே வந்தாலும் 20 சீட்டு கேட்குறாங்க, 20 சீட்டு வாங்கிக்கிட்டு எங்களுக்கு 50 கோடி 100 கோடின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறாரு. அதுக்கடுத்து இப்போ தங்கமணி என்ன பேசுகிறாரு, நீங்கள் வேற்றுமையெல்லாம் கலைந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம ஆளுங்கட்சியாக வர முடியும், எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக வர முடியும், இல்லைன்னா நம்ம எதிர்கட்சியாகவே இருப்போம், ஒற்றுமையாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒற்றுமை எப்படி வேலை செய்கிறது, அது இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உள்ளே வராமல் ஒற்றுமையாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்காக பேசுனா என்ன அர்த்தம்? தங்கமணி அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க, கீழே நிர்வாகிகள்லாம் தனியாக ஒரு கூட்டத்தை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நான் மேலே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கீழே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தங்கமணி டென்ஷன் ஆகிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்கு நாங்கள் எதுக்கு இங்கே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாம் தனியாக கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியுங்கிறது கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு நல்லாவே தெரியுது. தொண்டர்கள் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறத தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அதிமுகவை பலவீனப்படுத்துகிறாங்க இன்னைக்கு தொண்டர்களும் பொதுமக்களும். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் எதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளும் விரும்புகிறாங்க, தொண்டர்களும் விரும்புகிறாங்க, பொதுமக்களும் விரும்புகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவுக்கு உள்ள யாரையும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறவர்கிட்ட நாங்கள் எப்படி அவருக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கிறாங்க நிர்வாகிகள். நேற்று கன்னியாகுமரியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கலாய்வு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணும், கட்சியை வலிமைப்படுத்தணும், பூத் ஏஜெண்டுகள் அமைக்கணும், இதே சார்பணிகள்லாம் இப்படிலாம் வேலை செய்யணும், இப்படிலாம் அறிவுரையெல்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் எல்லா அறிவுரைகளையும் கேட்டுட்டு இருந்த தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதிமுகவை முதல்ல ஒன்றிணைங்க, அதிமுகவை ஒன்றிணைந்தாதான் நல்லது அப்படின்னு இருக்காங்க. மேடையில் பேசிகிட்டு இருக்காரு இப்போ எஸ்பி வேலுமணி. கீழே என்ன நடக்குது, தொண்டர்கள் எல்லாருமே ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. எந்த மாதிரியான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அதிமுகவை நீங்கள் ஒருங்கிணைங்க, அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நீங்கள் சொன்னது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உடனே இரு கோஷ்டிகளாக பிரிஞ்சு வாக்குவாதம் முத்தி மிகப்பெரிய அளவில் அடிதடி சண்டைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. இந்த அதிமுகவை தொண்டர்களையே பிளவுபடுத்தி விட்ட எடப்பாடி பழனிசாமியை யார் தலைமையாக ஏற்றுக்குவா? ஓபிஎஸ் இல்லாத அரசியலை எடப்பாடி பழனிசாமியால் நடத்த முடியுமா? இல்லை அதிமுக தான் வெற்றி பெற முடியுமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா,
ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் தனிச்சு சுயேட்சையாக நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட 33% வாக்குகளை வந்து வாங்கியிருக்காரு. தனியாக சுயேட்சையாக நின்று 33% வாக்குகளை வாங்குறாரு அப்படின்னா இவரை கட்சிக்குள்ள இணைச்சோம் அப்படின்னா இவருக்கான ஆதரவு தான் பெருகுமே தவிர நமக்கான ஆதரவு பெருகாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திச்ச அதிமுக வந்து 20% வாக்கு தான் வாங்கியிருக்கு. அப்போ ஓபிஎஸ் வந்து 33% வாக்கு வாங்கியிருக்காரு. இவரை வந்து கட்சிக்கு உள்ள இணைச்சோம் அப்படின்னா நல்லது இல்லை, நம்ம பொதுச்சாளர் பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படி எண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கார். தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரே முடிவில் தான் இருக்கிறாங்க. நீ கலாய்வு கூட்டத்தில் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஜனாதிபதி ரேஞ்சுக்கு நீங்கள் பிரதமர் ரேஞ்சுக்கு நீங்கள் பேசினாலும் பரவாயில்ல, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. அதிமுக ஒருங்கிணைந்தா வெற்றி பெறும். அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்தால் வெற்றி பெறும். அப்படி இல்லையா நீங்கள் காலம் முழுக்க ஒரு தோல்வியை தான் சந்திச்சுட்டு வரணும். இங்கே தோல்வியை எந்த தொண்டனும் ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் முதல்ல இணைப்புக்கான வழிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடங்களையும் கலாய்வு கூட்டம் நடந்த எல்லா இடங்கள்லையும் ஒரு முட்டல் மோதல் பிரச்சனைகளோடு நடந்திருக்கு. இதை முன்னாள் அமைச்சர்கள் வந்து உணர்ந்தால் நல்லது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குறதுக்காக நீங்கள் ஒரு கலாய்வு கூட்டத்துக்கு வர்றீங்க. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கலாய்வு கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தொண்டர்களுடைய புரட்சி வந்து எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இனி மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு வளர்ந்துருச்சு. ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா எந்த இடத்துலையும் அதிமுக ஒருங்கிணையக்கூடாது, 2026 அம்மாவுடைய ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்தையும் சொல்ல கிடையாது. 2026 அம்மாவுடைய ஆட்சி அமையும், அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது, டிடிவி தினகரன் உள்ள வரக்கூடாது, சசிகலா உள்ள வரக்கூடாது, தான் பொதுச் செயலாளர் இருந்தால் போதும், கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லைங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. நன்றி, வணக்கம்.